அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 to 9 ஓகேங்களா. 8 to 9க்கு நம்ம என்ன மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 829 ரிசல்ட்டு. நம்ம வந்து கொடுத்தது 5460 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் சரிங்களா. அடுத்தது 833, அதாவது முந்தானேற்று 500, அதாவது சொல்லப்போனால் நேற்று 500க்கு 501 நம்ம கொடுத்துருந்தோம். ஏபியில் பாஸ் ஆனிச்சு. ஆனால் இன்றைக்கி பேட்டர்ன் படி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னா 829 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம வந்து பவர் நம்பர்லேயும் ஒரு கணிப்பாக 833 நம்ம கொடுத்துருந்தோம். அது இல்லாமல் 460 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பவரில் அந்த ரிசல்ட்டை வச்சு நம்மளுக்கு ஏ போல் 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நம்ம சொல்லப்போனால் 33 அப்படின்னு மேட்ச் பண்ணியிருந்தால் ஜஸ்ட்டு ஒரு நம்பர் நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் எப்போவுமே கொஞ்சம் மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொஞ்சம் வித்தியாசங்களில் போயிட்டுருக்கு. அதேமாதிரி 833 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஆனால் 829 ரிசல்ட்டு 3க்கு 9 பவர் 3க்கு 2 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம நேற்று இரவு கொடுத்த கணிப்பில் நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் 3 நம்ம கணிப்பு எடுத்தால் 2 அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் நம்ம கொடுத்ததில் வந்தது. அதாவது நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ஒரு நாட்களும் என்னென்ன மாதிரி நம்ம கொடுக்கறதுல பாஸ் ஆகுது அப்படிங்கிற ஃபார்மெட்டை ஒரு வாரம் பார்த்தாலே நம்ம அடுத்த வாரம் ஃபுல்லாக 3D எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து இருக்கிற விஷயம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து இதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு நாளைக்குரிய கணிப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த ஃபார்மெட்டில் தான் பார்க்க போகிறோம். நம்ம சொல்லப்போனால் காருண்யா சனிக்கிழமை நம்ம எடுத்த கம்பெனி சார்ட் பேட்டர்னில் ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்றைக்கி 829 ரிசல்ட் வந்திருக்கு. அப்போ இன்றைக்கி வந்து பவர் மெத்தடில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அவ்வளோதான் நம்ம சொல்லக்கூடிய வித்தியாசம். இப்போ நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ 8 to 9 அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா. அதே அப்படியே ஃபாலோப்லேயே வருவோம். நம்மளுக்கு வந்து சம்ருதிக்கு பாகதாரா அப்படிங்கிற போது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த சார்ட்டில் பார்த்தோம். அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6க்கு 9 அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகேவா. 6க்கு 9 அப்படின்னா அதே மாதிரி 5க்கு வந்து 8, 4க்கு வந்து 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 7 அப்படிங்கிறது ஒரு கணக்காக வைப்போம். அதாவது டி போர்டில் 7 அப்படிங்கிறது ஒரு கணக்கில் எழுதி வைப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6க்கு 9னா 5க்கு 8, 4க்கு 7, 7க்கு 2 அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 8க்கு 3. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 ஓகேங்களா. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பி போர்டை பார்ப்போம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2க்கு 3. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 ஓகேவா. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0க்கு 3 அப்படிங்கும்போது 9க்கு வந்து 2 ஓகேவா. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி கணக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7332. ஸோ நம்மளுக்கு இங்கே இருக்கிற நான் இந்த சேட்டை ஃபுல்லாக இது பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய எண்கள் என்னென்னா நம்ம இன்றைக்கி சொன்னோம் நம்மளுக்கு 833 நம்ம இன்றைக்கி சொன்னோம். ஆனால் நாளைக்கு அது வர மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் டி போர்டு 7, ஏ போர்டு 3, பி போர்டு 3, சி போர்டில் 2. இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கணிப்பு. இது பாக்ஸ் அவ்வளோதான் ஓகேவா. 7332 டி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 7 அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கணிப்புகளில் சொல்கிறேன் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நேற்று கொடுத்த கணிப்பில் டி போர்டில் என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். டி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பில் 5460 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் நம்மளுக்கு 4 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு டி போர்டில் வந்திருக்கு. சொல்லப்போனால் நம்மளுக்கு ஒரு நம்பரில் தான் டி போர்டில் மிஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஏன்னா டி போர்டையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அதனால் நம்ம கொடுத்த கணிப்புகளில் நம்ம 5 கொடுத்துருந்தோம் டி போர்டு, ஆனால் 4ஆக வந்திருக்கு. இவ்வளோ தான் வித்தியாசம் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு பொதுவாகவே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நம்ம ஏ போர்டில் என்ன மாதிரி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 எடுத்திருக்கேன், பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 எடுத்திருக்கேன், சி போர்டு எடுத்துருக்கு 2 எடுத்துருக்குமா. ஓகே, இப்போ காமனாகவே பார்த்தீங்கன்னா 8க்கு பவர் வந்து 4, அதே மாதிரி 2க்கும் பவர் 4 தான், அதே மாதிரி 9க்கு 6. ஸோ நம்மளுக்கு 1332 வரணும், அப்படி இல்லைன்னா 446 வரணும். ஸோ இது மாதிரி தான் நம்ம கணிப்புகள் பார்க்குறோம். ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணி பார்க்கலாம். 1 வந்தால் 3 வரணும் 8க்கு, இல்லைன்னா 8க்கு 4 வரணும், இல்லை 2க்கு 3 வரணும், இல்லை 2க்கு 4 வரணும், இல்லைனா 9க்கு 2 வரணும், இல்லைனா 9க்கு 6 டைரக்ட் பவராக வரணும். அவ்வளோதான்
நண்பர் நம்ம சொல்கிறது. ஸோ இதில் நம்மளுக்கு காமனாகவே டி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணுறது 7 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். ஸோ இதை வச்சு நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசி 33 44 32 46 அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2364. ஸோ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 33 44 32 46 2364 அப்படிங்கிறது நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 3 இருக்குது, ஆனாலும் 3 வரலன்னா 4 வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஆல் போர்டில் ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்தது 2 தான், 3 அல்லது 4. ஸோ இதுதான் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். ஓகேவா? நம்ம வேறு எந்த ஃபார்மேட்டையும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. சரி, இப்போ நம்ம ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி நம்ம வந்து போன வாரம் நீங்கள் இப்படி கணக்கு பண்ணி பாருங்கள். போன வாரம் கால்குலேஷன் மெத்தடில் இங்கே இருக்கிற 880 இருக்குது இல்லையா? நான் ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது உபயோகமாக இருந்தாலும் இருக்கலாம். போன வாரம் சனி ஞாயிறு ரிசல்ட் வந்து 880க்கு 740. இதை போன வாரம் ஒரு உதாரணத்துக்கு 880 × 3 × 6 × 6 அப்படின்னு பெருக்குனிங்கன்னா நம்மளுக்கு கடைசியில் கிடைக்கிறது 40 அப்படின்னு கிடைக்கும். அதுதான் போன மாதம் பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அதாவது இந்த 880 × 3 × 6 × 6ன்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 டிஜிட்டில் வரும். அந்த 6 டிஜிட்டில் கடைசியாக வந்த அந்த 40 தான் நம்மளுக்கு 740 போன வாரம் பாஸ் ஆனிச்சு. அதனால தான் நம்ம நேற்று கணிப்பு எடுக்கும்போது கூட இந்த 500 வந்து நீங்கள் × 3 × 6 × 6 அப்படிங்கிற மாதிரி கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியில் 00 கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் போன வாரம் அந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு, இந்த வாரம் அந்த ஃபார்மேட்டில் வரல அப்படிங்கிறதும். ஏன்னா நம்ம தினசரி கணிப்புகள் எடுக்கும்போது எந்த ஃபார்மேட்டில் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம ஓப்பனாக பார்த்தால் கொஞ்சம் புரியும். சரி, இப்போ வந்து இந்த 829 × 3 × 6 × 6 அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் இதில் உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்களே கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். நம்ம 829 இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு, இந்த எண்களை நம்ம வந்து கேல்குலேட்டரில் போட்டு பார்க்குறோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு கேல்குலேட்டரில் என்னமாக வரலாம் அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய எண் × 3 × 6 × 6 அப்படின்னா நம்மளுக்கு 532 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஏற்கனவே 332 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 532ஐயும் ஒரு கணிப்பாக நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ கால்குலேஷன் மெத்தடில் ஒரு சில நாட்களில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அதனால் நம்ம இங்கேருந்து 332 446 532. ஓகேவா? அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 8க்கு 8 ஒரு வேளை வந்து 2க்கு 9 வந்து 9க்கு 5 அப்படிங்கிற மாதிரி கூட பவரில் வந்தால் வரலாம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடியது ஒன்லி 4. இது உங்கள் கணிப்பில் நீங்களும் ட்ரை பார்க்கலாம், நீங்களும் கணிப்பு எடுத்து பாருங்கள். 332 446 532 895 இது வந்து பாக்ஸ் அல்லது டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளை பார்க்குறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே 332ங்கிறத அந்த கம்பெனி ரிசல்ட் வச்சு பார்த்துட்டோம். ஆனால் நம்மளுக்கு கால்குலேஷன் பார்த்து 532 கிடைக்குது. இது வந்து பவர் நம்பரில் வருது 446. அதே மாதிரி இதுவும் பவரில் நம்பரில் நம்ம 2 எடுத்தால் டைரெக்டு, 2ல் பார்த்தீங்கன்னா பவர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். அதே மாதிரி உங்களுடைய கணிப்புகளில் பவர் நம்பர் இருந்தாலும் சரி, இல்லை வந்து இந்த ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணாலும் சரி, ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஒரே ஒரு செட்டு அப்படின்றத கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். அது என்ன மாதிரி கெஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நிறைய நண்பர்களும் கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நம்ம பவர் சாட் வீடியோ வந்து நான் இந்த கமெண்ட்டில் இந்த வீடியோ லிங்க்லேயே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அது எப்படி அதை வச்சு நம்ம கணிப்பு எடுக்கிறதும் நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கலாம். இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. தினந்தோறும் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 20 நாளுக்கு அப்புறம் எத்தனை தடவை அதில் பாஸ் ஆகிருக்குங்கிறத லிஸ்ட் எடுத்தால் நம்மளுக்கு ஈஸியாக புரியும்.
அதனால் இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சொன்னது வரும். அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்த கணிப்புகளில் என்ன மாதிரி இடத்துல மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.